இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆள் பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ஜம்ரி வினோத் மீது சட்டம் பாயாமல் இருப்பது ஏன்? ராம் கர்பால் கேள்வி. இந்து மதத்தை தொடர்ச்சியாக கேலி செய்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வரும் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை புக்கிட் கலுகோர் எம்பி ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு ஜம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஆள் பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, வழக்கு தொடுக்கப்படுகிறது என்ற எதிர்மறையான குற்றச்சாட்டு உண்மையாகி விடுவதற்கான அபாயம் இருப்பதாக முன்னாள் சட்டத்துறை துணை அமைச்சரான ராம் கர்பால் அரசாங்கத்திற்கு நினைவுறுத்தினார். இதேபோன்ற குற்றத்தன்மையில் ஈடுபட்டதாக கூறப்படும் எரா எஃப்எம் வானொலி அறிவிப்பாளர்கள், நகைச்சுவை நடிகர் ஹரித் இஸ்கண்டார் மற்றும் சமூக ஊடக பிரபலம் சிசிலியா யாப் முதலியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் ஜம்ரி வினோத் காளிமுத்து மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது ஏன் என்று ராம் கர்பால் கேள்வி எழுப்பினார். இந்து மதத்தை இழிவுபடுத்துவதிலும் அதன் நடைமுறைகள் குறித்து தவறாக வியாக்கியானம் செய்வதிலும் தொடர்ந்து இந்துக்களின் மனதை புண்படுத்தி வரும் ஜம்ரி வினோத் காளிமுத்து மீது சட்டம் பாயவில்லை என்றால் அது தவறான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்று அரசாங்கத்திற்கு ராம் கர்பால் நினைவுறுத்தினார். இனத்தையும் மதத்தையும் கேலி கிண்டல் செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சமூக ஊடகங்களில் இனம் மற்றும் மதத்தை முன்னிறுத்தி ஆத்திரமூட்டல், அவமதிப்பு, கேலி மற்றும் பதிலடி கொடுப்பது போன்ற செயல்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரம் தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு நடப்பு நிலவரங்களை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக ஏரன் அகோ டகாங் தெரிவித்தார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் பொறுப்பற்ற நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் துறையையும் MCMC ஆணையத்தையும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு கேட்டுக்கொள்ளும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் ஏரன் அகோ டகாங் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் எப்போதும் சமூக பாதுகாப்பு மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு குற்றவியல் தண்டனை சட்டம் 298, 504, 505 ஆகிய விதிகள் மற்றும் 1998 ஆண்டு தகவல் தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டம் ஆகியவற்றை மீறுகின்றவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நினைவுறுத்தினார். காவடி ஆட்டத்தை கொச்சைப்படுத்தி இந்துக்களை அவமதித்து காணொலியொன்று வெளியிடப்பட்ட விவகாரம் தொடர்பில் மலேசிய தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC மேற்கொண்டு வரும் புலன் விசாரணைக்கு எரா FM வானொலி முழு ஒத்துழைப்பை நல்கும் என்று அந்த வானொலியின் தாய் நிறுவனமான ஆஸ்ட்ரோ ரேடியோ சென்டியன் பர்ஹாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. MCMC ஆணையம் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திற்கு ஏற்ப தேவையான தகவல்களை வழங்குவதில் எரா FM வானொலி முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று ஆஸ்ட்ரோ ரேடியோ சென்டியன் பர்ஹாட் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்துக்களை அவமதித்து காணொலி வெளியிட்டதற்காக அந்த தனியார் வானொலி நிறுவனத்தின் உரிமத்தை ஏன் இடைநீக்கம் செய்யக்கூடாது என்று காரணம் கேட்டு ஆஸ்ட்ரோ வானொலி நிறுவனத்திற்கு MCMC நேற்று கடிதம் அனுப்பியுள்ளது. அடுத்த 30 நாட்களுக்குள் உரிய பதிலை வழங்க சம்பந்தப்பட்ட நிறுவனம் தவறுமானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் MCMC நினைவுறுத்தியுள்ளது. தனித்து வாழும் தாயாரான லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளை மீண்டும் இந்துக்களாக அறிவிக்கப்பட்ட முடிவை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதில் பெர்லி சமய இலாக்கா தோல்வி கண்டது. அந்த 3 பிள்ளைகளும் இந்துக்கள் என அறிவித்துள்ள அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்வதற்கு தாங்கள் செய்து கொள்ளவிருக்கும் மேல்முறையீட்டிற்கு அனுமதி அளிக்கும்படி பெர்லி சமய இலாக்கா செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவை கூட்டரசு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
பெர்லி சமய இலாக்கா செய்து கொண்ட மேல்முறையீட்டில் தகுதிப்பாடில்லை என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி நளினி பத்மநாபன் கடந்த திங்கட்கிழமை வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ஜார்ஜ் டவுன் புக்கிட் ஜம்புல் அடுக்குமாடி வீடு அமைப்பு பகுதியில் கேலிபர் 22 ரக 700 பயன்படுத்தப்படாத தோட்டாக்களும் 13 பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களும் ஒரு பையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பராமரிப்பு தொழிலாளர் ஒருவரை 3 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். இன்று காலையில் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் சித்தினூர் சுஹைலா பஹாரின் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 46 வயதுடைய பராமரிப்பு தொழிலாளருக்கு வரும் மார்ச் 8ஆம் தேதி வரை தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் ஒரு வீட்டில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த தோட்டாக்களை கண்டெடுத்ததாக அந்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 1960ஆம் ஆண்டு துப்பாக்கி சட்டத்தின் கீழ் அந்த நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவர்கள் பள்ளியில் வேப் மின் சிகரெட்டுகளை புகைப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் 2 வாரங்களுக்கு பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் எச்சரித்துள்ளார். பள்ளிகளில் வேப் புகைக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்த கல்வி அமைச்சு கடும் நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதில் முதல் கட்ட நடவடிக்கை சம்பந்தப்பட்ட மாணவரை 2 வார காலம் இடைநீக்கம் செய்வதாகும் என்று ஃபட்லினா சீடேக் விளக்கினார். மாணவர்களிடையே வேப் புகைக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் அவர்களின் பெற்றோர்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கல்வி அமைச்சர் கேட்டுக்கொண்டார். சமிஞ்சை விலக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இத்துயரச் சம்பவம் நேற்று முன்தினம் இரவு 7 மணியளவில் நீலாய் தமான் சமரா சாலையில் நிகழ்ந்தது. இதில் ஹோண்டா RS ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு சமையல்காரரான 35 வயது நபர் கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அப்துல் மாலிக் ஹஷீம் தெரிவித்தார். 2 வாகனங்களும் நீலாயிலிருந்து மந்தீனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.